தேர்தல் ஆணையம் அன்புமணியை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, ராமதாஸை நிராகரிச்சிருக்கிறாங்க. இனி கட்சி ஆபீஸ் தைலாபுரம் இல்ல, தலைமையிடம் டி நகர் தான். ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமக எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ராமதாஸ் ஒரு குரூப்பும், இல்ல எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அன்புமணியோட குரூப்பும் அடிச்சுக்கிறாங்க. பாமகல கடந்த சில நாட்களாகவே மாதங்களாகவே என்னன்னா பல அரசல் புரசல், அடிதடிகள், பயங்கரமா பிளவுகள், பிரிவுகள்னு எக்கச்சக்கமான சர்ச்சைகளோட பாமக வந்து என்ன பண்ணுது இருக்குது. இந்த பாமக உண்மையிலேயே யாருக்கு தான் சொந்தம்? ஐயா ராமதாஸ் அவர்களுக்கா இல்ல அன்புமணி அவர்களுக்கா அப்படின்ற ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி காட்டிடுவோம், நடத்தி பார்த்திடலாம் அப்படின்னு ரெண்டு தரப்பு என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி என்ன சொன்னாரு, இனி நீ தலைவரா இருக்காதப்பா, நான் தலைவரா இருந்துக்கிறேன், நானே தலைவர் நானே நிறுவனர் அப்படின்னு ஒரு பூதாகரத்தை கலப்பி அன்புமணி மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தன்னுடைய அம்மாவை அடித்தாரு, என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, என்னை முதுகுல குத்துனாங்க, நான் வந்து உயிரில்லாத நடைப்பணமா என்ன பண்ண இருந்தேன், எனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணாங்க, ஒரு அப்பா கூடன்னு பார்க்கல, ஒரு கட்சி நிறுவனர் கூட பார்க்கல, என்னை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க, மருமகளை சேர்ந்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு அன்புமணி மேலையும் சௌமியா மேலையும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஐயாவை பத்தி கடுமையா விமர்சிச்சு பேசியிருந்தார். கடுமையா விமர்சிச்சு பேசலன்னா கூட ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காம பேசியிருந்தாரு அன்புமணி. ஆனா இருந்தாலும் பின்னாடி சைலண்டான வேலைகளை அன்புமணியும் பார்த்துட்டு இருந்தார். ஐயாவுடைய ஆதரவாளர்கள்லாம் தான் பக்கம் இழுக்கிறது, தான் தனியா கட்சி ஆரம்பிக்கிறது, கூட்டங்களை நடத்துறது, ஐயா ராமதாஸுடைய போட்டோ இல்லாம இவர் போட்டோ மட்டும் வச்சு பேனர்களை ஒட்டுறது, அறிக்கைகளை வெளியிடுறது, கட்சி தலைமை அலுவலகத்தை மாத்துறது, இப்படி இவரு என்ன பண்ணாரு, அதிரடியை காட்டியிருந்தார். இதுக்கு கொஞ்சமும் சலிச்சிடாம ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, அதிரடியா என்ன பண்ணாரு, இவரும் தனியா மீட்டிங்கை போடுறது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தாரு. இப்படியே கட்சிகள் வந்து என்ன பண்ணது, பிளவுபட்டே போயிருந்தது. இங்க நடுவுல மாட்டி இருத்து யாரு அப்படின்னா வன்னியர் சமூகத்தினரும் தொண்டர்கள் தான். என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயா பக்கம் போலாமா இல்ல சின்ன ஐயா பக்கம் போலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துரும் அப்படின்ற ஒரு ஒற்றை நம்பிக்கை இந்த ரெண்டு பேர் தரப்பு மேலேயும் தொண்டர்களும் வன்னியர் சமுதாயமும் என்ன பண்ணாங்க, வச்சிருந்தாங்க. எப்படியாச்சுன்னா ஒரு முடிவுக்கு வந்துரும்ப்பா, ஒண்ணு ஐயா தலைமையில கீழே வந்துருவாங்க, இல்ல சின்னையா தலைமையில கீழே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதுல ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, இரு துருவங்களா போனாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன போச்சுன்னா, இவரு தனியா பொதுக்குழு நடத்தினாரு, இவரு தனியா பொதுக்குழு நடத்தினார். பொதுக்குழு கூடி என்ன பண்ணாங்கன்னா, அன்புமணி தான் தலைவர், திலகமாமா தான் பொருளாளரு, வடிவேல் ராமன் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு இவங்க பொதுக்குழு கூட்டி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்க. இந்த பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அன்புமணிய தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், புதிய செயலாளர், புதிய பொருளாளர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பொதுக்குழு கூட்டி இவரு என்ன பண்ணார், தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்க. இது இப்படி போயிடும் போது நடுவுல ஒரு சின்ன சண்டை நடந்தது. புது புது விதமான அறிவிப்புகள்லாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் பண்ண அறிவிச்சார். மகளிர் மாநாடு, அது அப்புறம் வந்து பொதுக்குழு, இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் காந்திமதிய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தார். தன்னுடைய மகனை இடத்துல மகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு புள்ளியா என்ன பண்ணாரு, நகர்த்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் சரஸ்வதி அம்மாவோட பிறந்தநாள் வந்தது. அதுல அன்புமணி அவர்கள் வீட்டுக்கு போய் கேக்கெல்லாம் வெட்டி பக்கத்துல ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, கேக்கெல்லாம் ஊட்டி ரொம்ப அன்பை என்ன பண்ணாங்க, புளிஞ்சாங்க. ஒரு வழியா வந்துரும்ப்பா, சமாதானத்துக்கு வந்துருவாங்க, கேக் ஊட்டிட்டாங்க, ஒரே போட்டோல போஸ் கொடுக்குறாங்க, அப்போ ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிட்டு இருந்தாங்க. திடுதிடுப்புன்னு ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமா 16 கேள்விகளை கேட்டு அன்புமணிக்கு கடிதம் ஒண்ணு அனுப்புனாங்க. இந்த கடிதத்துக்கு ப்ராப்பரா நீங்க பதில் சொல்லனா உங்களை கட்சியில இருந்து நாங்க தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலக்கெடுவும் கொடுத்தாங்க. ஆனா அன்புமணி இதுக்கு வந்து பெருசா பொறுப்பு எடுத்துக்கல. அது வந்து அவ்வளவு ரேஞ்சுக்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் பண்ணாமே இருந்துட்டாரு. திடுதிடுப்புன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தினங்களுக்கு முன்பாக ஐயா ராமதாஸ் அவர் என்ன பண்ணாரு, அன்புமணிய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலக்குறேன், அவர் இனிமேட்டு இந்த தலைவரும் இல்ல, பாமக தொண்டன் கூட இல்ல, உறுப்பினர் கூட இல்ல, மொத்தமா அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அன்புமணியை நீக்கிறேன் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, அதிரடியா கொடுத்தாரு. இந்த
நீக்கத்திற்கு பின்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா, ராமதாஸ் ஐயாவுடைய இரண்டாவது மனைவி சுசீலா அவங்களுடைய போட்டோவை பகிரங்கமா பொதுவெளியில விட்டது, சமூக வலைதளங்களை விட்டு வைரல் ஆக்குனது அன்புமணி குரூப் தான் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப நம்பிட்டார். அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய அறையில ஒட்டு கேட்கும் கருவியெல்லாம் வைத்தது அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட சண்டைகளும் சச்சரவுகளுமா பாமக உருண்டுட்டே இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இருக்காதா அப்படின்னு தான் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணாங்க, ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. இப்ப என்னடானா தேர்தல் நெருங்குது. இப்ப என்னடானா பாமக தனித்து நிக்குமா இல்ல கூட்டணி கட்சிகளோட இடம் பெறுவாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்தது. அப்படி இவங்க கூட்டணி கட்சிகளோட இணையணும் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். பாமக எந்து கட்சியும் சரி, கொடியும் சரி, சின்னமும் சரி, எந்துதான். அதனால அன்புமணியோட தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம். தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் தேர்தல் நின்று கூட்டணியில நின்று ஜெயிச்சு அவர் நிரூபிக்கிட்டோம். ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்லாம அன்புமணி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது, வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. இதுக்கு பேஸ்மெண்ட் எல்லாமே ஐயா ராமதாஸ் அவர்கள். ஏன்னா அன்புமணி தன்னுடைய கடின உழைப்பினால வரல, கட்சியை எந்த அளவுக்கு ஒரு உயரத்துல கொண்டு வந்தாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்புமணி பொறுப்பேற்றுல இருந்து அந்த உயரத்தை குறைச்சிருக்கார கண்டி கூட்டுனதே இல்லை. சோ இது வந்து பாமகல உண்மையை ஒத்துக்கதான் செய்யணும். அன்புமணியுடைய வரவுனால பாமக வளர்ச்சி அடைந்திருக்காருன்னா இல்ல வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. அது எல்லாமே நம்ம கண் கூட பார்த்து தான் இருக்கு. இதுதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, எப்பா தேர்தல் வரைக்கும் பொறுத்துக்க, கூட்டணியை வந்து நான் என்ன பண்றேன், அமைக்கிறேன், நான் ஜெயிச்சு கொடுக்குறேன், நீ வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ தான், நான் இல்லை அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனா அன்புமணி இறங்கி வர மாதிரி தெரியவே இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி அதிரடியான முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ என்னடனா 2 பேரும் பொதுக்குழு கூட்டி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்கல்ல, தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒரு பதில் கடிதம் வந்திருக்கு. அது யாருக்கு வந்திருக்குதுன்னா அன்புமணி அவர்களுக்கு தான் வந்தது. ஏன்னா அன்புமணி அவர்கள் கட்சியோட ஆபீஸை வந்து சென்னை டி நகருக்கு மாத்தினார். இப்போ அந்த அட்ரஸுக்கு தான் வந்திருக்கு. பொதுக்குழு வந்து தீர்மானத்தை இவங்க அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாங்க, நிறைவேற்றி அனுப்புனாங்கல்ல, தலைவர் இவர் தான், பொருளாளர் திலகபாமா, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், அதே போல சின்ன உங்க கிட்ட தான் இருக்கு, கட்சியும் உங்க கிட்ட தான் இருக்கு, கொடியும் உங்க கிட்ட தான் இருக்கு, நீங்க தான் பாமக அப்படின்னு தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு கடிதம் எழுதிருக்கு. ரொம்பவே ஆனா எதிர்பார்த்திருந்தார் ஐயா ராமதாஸ் அவர்கள். எனக்கு தான் வரும், நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், நான் நியமிச்சவங்க தான் பொதுச் செயலாளர், நான் நியமிச்சவங்க தான் பொருளாளர், தைலாபுரத்தை தோட்டத்துக்கு தான் கட்சியோட தலைமை ஆபீஸ் இருக்குது, அங்கதான் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். ஆனா அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. இப்ப என்னடானா பாலு அவர்கள் செய்தி தொடர்பாளர், பாமகவின் அன்புமணி தரப்பு செய்தி தொடர்பாளர், அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு அதிரடியான அறிவிப்பு விட்டுருக்காரு. தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுக்கு கடிதம் வந்துருச்சு, அன்புமணி தலைவர் வேணும்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் நிறுவனரா இருக்கட்டும், திலகபாமா தான் பொருளாளர், வடிவேல் ராவணன் தான் பொதுச் செயலாளர், கட்சியும் எங்களுக்கு தான், கொடியும் எங்களுக்கு தான், சின்னமும் எங்களுக்கு தான், கட்சி ஆபீஸ் டி நகர்ல தான் இருக்குது அப்படின்னு ஒரு பகிரங்க குண்டை போட்டிருக்காரு. இது ராமதாஸ் தரப்புக்கு ஒரு பேரடியே என்ன பண்ணிருக்கு, கொடுத்திருக்கு. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப நம்பிட்டு இருந்தார், என்னதான் கட்சியா அங்கீகரிப்பாங்க, நான் தான் உண்மையான பாமகவை அங்கீகரிப்பாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தார். ஆனா தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு பதில் அன்புமணி அவர்களுக்கு கொடுத்ததுனால இப்போ ராமதாஸ் அவர்கள் தரப்பு ரொம்ப வேதனையில இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்லாம அன்புமணியால இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது, கூட்டத்தை சேர்த்திருக்க முடியாது. ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை கையை காட்டவத்தான் இன்னைக்கு பாமகல ஐயா அன்புமணிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு, ஒரு தனித்துவமான இடம் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கொள்ளணும். இப்போ கூட அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறுவனரா இருக்கட்டும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, எதுக்கு எல்லாத்திலயும் ஒரு தலையிடணும், அவர் நிறுவனர், ஒரு வழிகாட்டி அவர் எங்களுக்கு இருக்கட்டும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. நாங்க வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை எதிர்க்கல, அவர் வந்து வேண்டான்லாம் நாங்க துரத்தல, அன்புமணி அவர் தான் வேண்டான்னு துரத்துறாரு. அன்புமணியை மாதிரி நாங்க ஐயா ராமதாஸ் அவர்களை துரத்தல, அவர் எங்களுக்கு வேணும், வேணாமலாம் இல்ல, வேணும், அவர் ஒரு நிறுவனரா இருக்கட்டும், வழிகாட்டியா இருக்கட்டும், அவருக்கு வயசாயிருச்சு, அன்புமணி தான் அடுத்த கட்ட தலைவரா இருக்கிறாரு, அவர் இளைஞர்களை வழிநடத்திட்டு போவார், பாமக அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவாரு. இதுல ஐயாவுக்கு என்ன ஒரு
ஈகோ பிரச்சனை இருக்குது. அதனால ஐயா அவர்கள் நிறுவனவரை இருக்கட்டும், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை, அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்னு அன்புமணி குரூப் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் இதுல முற்றிலுமா ஏத்துக்கவே இல்லை. எனக்கு கீழே நான் எடுக்கிற முடிவுக்கு செயல்படுறதா இருக்கட்டும், இல்ல கட்டி வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாங்க செயல்படுறாங்க. இந்த போக்கு சரியில்லை அப்படின்ற போது தான் சட்ட போராட்டத்தின் வடிவில இது போகுது. இதுல சட்டத்தின் போராட்டத்துல போயிட்டு தேர்தல் ஆணையம் என்னவா பதில் கொடுக்குதுன்னா அன்புமணியை தான் அங்கீகரிக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் தேர்தல் ஆணையமும் அங்கிருந்து வர தகவலும் அதுதான் சொல்லுது. அன்புமணி தான் உண்மையான பாமக, அவர் தான் தலைவர், திலகபாமா தான் பொருளாளர், வடிவேல் ராவணன் தான் பொதுச் செயலாளர், கட்சியோட ஆபீஸ் டி நகர் தான், கட்சியும் கட்சி கொடியும் சின்னமும் அன்புமணி கிட்ட தான் கொடுக்கப்படும் அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஆனா ஒரு வழியா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணிய தனியா கட்சி ஆரம்பிக்க சொன்னார். ஏன்னா பாமக இவரு கிட்ட வந்துடும் அப்படின்னு. ஆனா இப்ப தேர்தல் ஆணையத்திலிருந்து வர தகவல் அன்புமணி கிட்ட தான் போகும் அப்படின்னு. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அன்புமணியை தனியா கட்சி ஆரம்பிச்சு வளர்ந்து காட்டு அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அந்த நிலைமை வந்துருச்சா, தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரா ராமதாஸ் ஐயா அப்படின்ற ஒரு நிலைமையும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.